வணக்கம். தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை. ஒரு புதிய புயல் சின்னம் உருவாயிட்டு இருக்கு. இதனால அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. நாம எல்லாரும் ரொம்பவே உஷாரா இருக்கணும். வாங்க இது பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்திருக்கிற முக்கியமான செய்தி என்னன்னா, இந்திய வானிலை ஆய்வு மையம் மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறத உறுதி செஞ்சிருக்காங்க. சரி, இது எப்போ உருவாகுது, எங்க உருவாகுது, இதனால நமக்கு என்ன பாதிப்பு, எல்லாத்தையும் இப்ப பார்க்கலாம். இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். வரப்போற இந்த கனமழைக்கு உங்க மாவட்டம் தயாரா இருக்கா? இந்த முழு விவரத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். வாங்க ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த புதுசா வரப்போற வானிலை அமைப்புனா என்ன, அது சம்பந்தமா என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நவம்பர் 24 இந்த தேதிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு தான் இந்த வானிலை அமைப்பு இன்னும் வலுப்பெற்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும்னு கணிச்சிருக்காங்க. அப்படின்னா ரொம்ப அதிகமான மழை பெய்யும். அப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா என்ன, அது எப்படி உருவாகும்? வாங்க இந்த வானிலை நிகழ்வை கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, காத்துல அழுத்தம் குறையறப்போ அங்க மேகங்கள் ஒண்ணு கூடி மழைய கொண்டு வரும். இப்போ உருவாயிட்டு இருக்கிற இந்த தாழ்வு பகுதி தான் வரப்போற கனமழைக்கான முதல் படி. இங்க பாருங்கள, இந்த அமைப்பு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம தமிழ்நாட்டு கடற்கரையை நோக்கி வருதுன்னு தெளிவா தெரியுது. முதல்ல தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகுது, அப்புறம் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து கடைசியா நவம்பர் 24ஆம் தேதி ரொம்ப வலுவான அமைப்பா மாறுது. இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அடுத்த சில நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யும், உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு கவனமா பாருங்க. மழை நாளைக்கு, அதாவது நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிக்குது. தொடக்கத்துல 2 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள்ல நாளைக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. ஆனா இது வெறும் ஆரம்பம் தான் சொல்றாங்க. அடுத்தடுத்த நாள்ல நிலைமை இன்னும் தீவிரமாக போகுது. அடுத்த நாள், அதாவது நவம்பர் 21ஆம் தேதி இந்த மழையோட தாக்கம் தெற்கு மற்றும் கடலோர மாவட்டங்கள் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இப்போ பாதிக்கப்பட்ட மாவட்டங்களோட லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக போகுது. பாருங்க, இப்போ கன்னியாகுமரியிலிருந்து கடலூர் வரைக்கும் பல மாவட்டங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு. மழையோட தீவிரம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கறதால இந்த பகுதிகளில் இருக்கிற ஸ்கூல், காலேஜுக்கு விடுமுறை விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மழை இன்னும் நிக்கல. நவம்பர் 22ஆம் தேதியும் பல மாவட்டங்கள்ல கனமழை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை மத்திய மாவட்டங்களும் இந்த லிஸ்ட்ல இணையுது. இந்த லிஸ்ட்ல புதுசா தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரியான டெல்டா மாவட்டங்களும் காஞ்சிபுரம் மாதிரியான வட மாவட்டங்களும் சேர்ந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மழையோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு நோக்கி நகருது. நாம இப்போ கிளைமேக்ஸ நெருங்கிட்டு இருக்கோம். நவம்பர் 23ஆம் தேதி மழை இன்னும் தீவிரமாகுது. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான நகரம் இந்த பட்டியல்ல இணையுது. ஆமாங்க, நம்ம சென்னையும் செங்கல்பட்டு மாதிரியான புறநகர் பகுதிகளும் இப்போ கனமழை எச்சரிக்கை லிஸ்ட்ல வந்தாச்சு. இதுதான் உச்சகட்டம். நவம்பர் 24ஆம் தேதி இந்த வானிலை அமைப்பு முழுசா வலுப்பெற்று மிக கனமழைய கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நாள் தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கடலோரம் மற்றும் தெற்கு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. சோ எல்லாருமே ரொம்ப தயாரா இருக்கிறது அவசியம். சரி, தலைநகர்ல இருக்கிறவங்களுக்காக சென்னையோட வானிலை அடுத்த சில நாட்களுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு குறிப்பிட்ட பார்வை இதோ. சென்னையில அடுத்த 2 நாளைக்கு வெப்பநிலை சுமார் 26 டிகிரியிலிருந்து 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். வானம் பொதுவா மேகமூட்டத்தோட காணப்படும். விட்டு விட்டு லேசான மழையும் பெய்யும். ஆனா 23, 24ஆம் தேதிகள்ல இந்த மழை கனமழையா மாறப்போகுது. சரி, இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா தகவல்களையும் ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதோ. இந்த அட்டவணைய பார்த்தாலே உங்களுக்கு ஒன்னு தெளிவா புரியும். மழை மெதுவா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அதிகமாகி நவம்பர் 24ஆம் தேதி உச்சகட்டத்தை அடையுது. ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களோட எண்ணிக்கையும் மழையோட தீவிரமும் அதிகரிச்சுட்டே போகுது. இது ஏதோ நாம சொல்றதில்ல. இந்தியா வானிலை ஆய்வு மையமே அதிகாரப்பூர்வமா இந்த அறிக்கைய வெளியிட்டிருக்கு. நாம ஏன் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு இது உறுதிப்படுத்துது. வழக்கத்தை விட மிக அதிக மழைக்கு வாய்ப்பிருக்கு. அதனால அடுத்த சில நாட்களுக்கு வானிலை அறிக்கைகளை தொடர்ந்து கவனிங்க. முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா இருங்க. வரப்போற இந்த கனமழையை எதிர்கொள்ள தயாரா இருங்க.